மலேசியாவில் இருக்க லங்காவி ஐலாண்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா 1995ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட அண்டர் வாட்டர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட லார்ஜஸ்ட் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ 1995னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 30 வருஷம் பழமையான ஒரு மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியமுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் இட்ஸ் எ ட்ரீம். அப்போ இந்தியாவிலலாம் கிடையாது. ஸோ இதை பற்றியெல்லாம் கேள்விப்படும் போது இதை போய் பார்க்கணும் என்னைக்காவதாச்சும் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் நான் இங்க வந்தப்போ எனக்கு இதை கேள்விப்பட்ட உடனே ஆமா இல்ல இது இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. நம்ம சைல்ட்ஹுட்ல ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயமாச்சு, இதை கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் வந்து கேரளால இதே மாதிரி மெரைன் வேர்ல்ட் மாதிரியே ஒரு அக்வாரியம் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். பட் இப்பவும் இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான இடம் தான். 1995ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கன்னா அது வேற லெவல் தான். இதே மாதிரி செட்டப்ல தான் கேரளாவிலையும் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கு, குறை சொல்ல முடியாது. பட் இதை 1995லேயே இதை கட்டியிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைக் 30 இயர்ஸ் கிட்ட இதை மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு, புதுசா இருக்கு பார்க்கிறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல நிறைய ஸ்பெஷலான சில அனிமல்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிள் சீ லைன் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயே பெங்குவின்ஸ் வச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லேயே நான் வந்துட்டு ஒரு சீ லைனோ பெங்குவினோ நான் பார்த்தது கிடையாது. நீங்க ஒரு ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த வந்து கூட்டிட்டு வந்து காட்டுங்க. ஸோ வாங்க இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும்னு ஐ பிலீவ். 10லேருந்து 6 மணி வரைக்கும் தான் போல டெய்லி ஓப்பனு. ஹாய், ஹவு மச்? Where you go from? I come from India. 53 for the adult. 53. Yeah. Can I do it in card? Yeah. One adult. Done. Just the bill. I don't want a card bill. Yeah. Thank you. ஓகே, வந்தாச்சு கைஸ். இப்போ உள்ள ஏதோ ரெப்டைல்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன வச்சுருக்காங்க? ஓ, அங்கே லிசார்டு அதை படுத்துருக்கு பாருங்கள். ஓகே, இதில் என்ன இருக்குது? ஓ, இங்கே பாருங்கள், பெரிய லிசார்டு, மண்டை மட்டும் தெரியுது. உள்ளே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய ஷார்க்கு பாருங்கள். நம்ம ஒரு ஃபங்கேசியஸ்ன்னுவாங்க ஷார்க். இது ஆக்சுவலி கொஞ்சம் ஷார்ட் பாடி டைப்பு, இதோட பெருசாக இருக்கும். ஸோ இதோட பெருசாக இருக்கும்ன்றேன். அது வரைக்கும் பாருங்கள் என்ன சைஸு பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், பெரிய சைஸ் ஷார்க்கு. இங்கே இதோட என்ன ஸ்பீஷீஸ் எல்லாம் போடலை. நம்ம ஊர் அக்வேரியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். வீடியோ பார்க்கலன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். கேரளாவில் ஒரு மெரைன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்வேரியம் போட்டேன். அங்கே ஸ்பீஷீஸோட பேர் என்ன வெரைட்டி எல்லாமே போட்டிருந்தாங்க. இங்கே அது மாதிரி எதுவுமே போடலை. டின்ஃபாயில் நம்ம ஊர் பெட்டராகவே இருக்குங்க. இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். ஆரம்பத்திலே ஜட்ஜ் பண்ண விரும்பலை, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே கொஞ்சம் ரெப்டைல்ஸ். யார்ப்பா? ஓ ஓ, இது பாருங்க ஃப்ராகு எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் டே அண்டர் மெயின்டெனன்ஸ். வாவ், பாம்பு பாம்பு பாருங்கள் படுத்து கிடக்கு. செட்டப் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, மேலே ஸ்பீஷீஸ் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஆஃப்ரிக்கன் ஜெயண்ட் புல் ஃப்ராகு, அது கார்ன் ஸ்னேக்கு, அது வந்து அல்பைனோ பக்மேன் ஃப்ராகு, ஆஃப்ரிக்கன் ஜெயண்ட் புல் ஃப்ராக். ஓ, இதாங்க புல் ஃப்ராகு, ஆஃப்ரிக்கன் ஜெயண்ட் புல் ஃப்ராக். இதோ பாருங்க, எப்பா தடியாக தான் இருக்கான், பெருசாக தான் இருக்கான். What is this? வாட்டர் ட்ராகன். எங்கே பாருங்க, அதோ இருக்குது பாருங்க. நைஸில் வாட்டர் ட்ராகனா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே ஒரு தான் பாருங்க. இங்கே பாருங்கள், பியர்டட் ட்ராகன். பியர்டட் ட்ராகன். வாங்க இப்போ உள்ளே போவோம். வா, ஃப்ளமிங்கோஸு, ஃப்ளமிங்கோ, ஸ்பாட்டட் டவ்வு. ஃப்ளமிங்கோஸ் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டைரெக்டாக நேரில் பார்க்குறது இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளமிங்கோஸு. ஃபெசன்ட்டு பாருங்கள்,
இதுதான் ஃபெசன்ட்டுன்னு வாங்க. கீழே இருக்குது பாருங்கள், ஏதோ இது ஃபெசன்ட்டுன்னு வாங்க. இதோ வருது பாருங்கள், எல்லாம் ஓப்பனாக இருக்குங்க. இது ஆக்சுவலி இதுங்க ஆக்சுவலி வெளியவே வரலாம். இது க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பனாக இருக்குது. இது பாருங்கள், வாவ், இது ஃபெசன்ட்டு கிடையாதுங்க, இது வேறு எதுவுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், அதோட கலரை பாருங்களேன், தாறுமாறாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல். செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டாட்டர் டவ்வு, இந்த மணிப்புறான்னுவாங்க நம்ம ஊரில், அது ஒரு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஓ மை காட், இது அலிகேட்டர் காரு. ஓ, அலிகேட்டர் காரு, ஸ்டிங்ரே, ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு அண்ட் டர்ட்டிலு நிறைய இருக்குங்க. அங்கேயும் பாருங்கள், பெரிய அலிகேட்டர் காரு. இப்போ இதுதாங்க அந்த பேர்டு நம்ம பார்த்தது, அதோட ஒரு பேர் தான் நினைக்கிறேன். அந்த டக்கு செம்ம அழகாக இருக்குங்க, பியூட்டிஃபுல் பேர்டு. ஹாய். ஓ, இதோ வரான் பாருங்க. வாவ், இதை பாருங்க, ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷை எவ்வளோ பெருசு. டர்ட்டில் வராம பாருங்க. ஹியூஜ் ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு. எனக்கு தெரியல, இது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓ, இதோ இருக்கான் காக்கட்டு, இதோ இருக்கான் பாருங்க. பறந்து போயிட்டான். காமன் மார்மோசாட். ஓ, இதோ இருக்கான் பாருங்க. உட்காந்துருக்கான் பாருங்க. அந்த கேப்லும் ஒருத்தன் தெரியும் அவனுக்கு. இங்கே ஒருத்தருக்கான், சின்ன மங்கி, காதில் பாருங்கள் பூ வச்ச மாதிரி. செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்றான். ஓ, இது பாருங்க, சீ லைனு. சீ லைனுங்க, சட்டுன்னு வந்துட்டு ஓடி போயிடுச்சு. பாருங்க, வருவான்னு நினைக்கிறேன். இதோ வராமல் பாருங்க, போயிட்டான். ஐயோ,
இதோ போகிறான் பாருங்க. இதோ வரான் பாருங்க. Allow me to introduce to our main attraction of the performance. It's Renzo. His age is around 18 to 27 years. What a belly! Majestic speed, Renzo. Once again, Renzo will fetch the ball for his trainer. But now he's swimming. Once again, fetch. Good boy, Renzo. Give a clap for Renzo, everyone. We're now fast swimming by Renzo. Now look at his speed, everyone. He might not catch you on the land, but he sure can catch you in the water. In the wild, Percy can speed up to 40 km/h to swim from their predators such as orca, sharks, and even sea lion. ஆஃப்ரிக்கன் பெங்குவின்ஸு பாருங்க பெங்குவின்ஸு. என்னடா எப்படி நீச்சல் அடிக்குது பாருங்க, வாத்து மாதிரியே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பெங்குவின் பார்க்குறேன். திஸ் மை ஃபஸ்ட் டைம். இங்கே பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஜாலியாக. இட்ஸ் அ பேர்ட் வெரைட்டி தான், டக்கு மாதிரியே தான் இருக்குது. ஐ திங்க் இது பேபின்னு நினைக்கிறேன். மற்றதுங்களோட இது கலர் கம்மியாக இருக்குது. யா இட்ஸ் பேபி. நோ ப்ராப்ளம். ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுங்க. இன்னொரு வெரைட்டி பெங்குவின். இவங்க தலையில் பாருங்க ஏதோ ஹேர் ஸ்டைல் வச்ச மாதிரி. நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு வெரைட்டி. இவங்க வந்து ஸோ இங்கே பெங்குவின் வெரைட்டிஸ் எல்லாம் பற்றி டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த இடத்துக்கு போவோம். எவ்வளோ பெரிய ஸ்டிங்ரே பாருங்கள். இது ஒரு சி ஸ்டிங்ரே, ஜென்கின்ஸ் விப்ரே. இது வரும். ஆஹா, எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே மேட் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ஷார்க் இருக்குங்க. அது பாருங்கள் உட்காந்துருக்கு பாருங்கள். ஷார்க்கு ஒளிஞ்சிருக்கு.
அது ஒரு ஷார்க்குண்ணா. நம்ம ஊரில் பார்த்ததே பயங்கரமாக இருந்தது. கேரளாவில் மெரைன் வேர்ல்டு. இங்கே ஜெல்லி ஃபிஷ்ஷு. என்ன வெரைட்டி எதுவும் போடலையே. அப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வினோதமான ஒரு உயிரினம் இல்லை ஜெல்லி ஃபிஷ்ஷு. ஏதோ ஸ்லைமு மாதிரி இருக்குது பாருங்க. இது அழகாக இருக்குங்க பார்க்க. ஓ இது பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குது. செம்ம க்யூட்டாக ஸ்விம் பண்ணுது. லாங் ஹார்ன் கவ் ஃபிஷ். லாங் ஹார்ன் கவ் ஃபிஷ் க்யூட்டாக இருக்குல்ல. சரி இந்த செடிக்காக போல் இந்த செட்டப்பு. நம்ம நீமோ க்ளவுன் ஃபிஷ். நெக்ஸ்ட்டு போவோம். ஒரு நண்டுக்காக ஒரு செட்டப்பு போல். இதை பாரு நண்டு. ஓ இது பேர் வந்து கடல் என்னமோ சொல்லுவாங்க. ஐயோ ஏதோ அட்டைப்பூச்சி, கடல் அட்டை. க்ளவுன் ஃபிஷ்ஷு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். நைஸ். ஆஹா நிறைய க்ளவுன் ஃபிஷ் இருக்குது. வா இது பாருங்க செம்மையாக இருக்குது கலரு. பியூட்டிஃபுல். லாப்ஸ்டரு. லாப்ஸ்டரெல்லாம் நிறைய ஹோட்டலில் இந்த மாதிரி கிளாஸில் பார்த்து அது இன்ட்ரெஸ்டே இல்லை. க்ளவுன் ஃபிஷ்ஷு. இந்த ஏஞ்சலை தாங்க நான் அண்டர் வாட்டரில் துரத்தி பார்த்தேன். எப்படியாவது வீடியோ பக்கத்தில் இருக்க ஓடி ஓடி போய்டும். இருந்தாலும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த ஃபீஃபி ஐலாண்ட் டூரு, இந்த அண்டர் வாட்டர் வீடியோலலாம் பாருங்கள், இந்த மீன் தெரியும். நிறைய இருக்குங்க இது. ஆக்சுவலி கடலில் இது நிறைய இந்த மீனை பார்த்தேன். நைஸ். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ கடல் பாம்பு. கடல் பாம்பா இல்லை, இது ஈல். ஈல் பாருங்க. ஸ்பாட்டட் கார்டன் ஈல். குட்டி குட்டியாக நட்டுட்டு இருக்கு. நிறைய இருக்கு. இங்கேயும் ஒரு ஈல் இருக்குது பாருங்க. பான்னு திறந்து வச்சுருக்கேன். பா ஹியூஜ் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஏதோ ஏஞ்சல் மாதிரியே இருக்குது. பெருசுங்க, செம்ம பெருசாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. ஃபிஷ்ஷு. ஓ மை ஃபேவரட். என்ன சைஸு பாருங்கள், இப்போ போட்டிருக்கு பாருங்கள். ஓ ஸ்னாப்பரு, ரெட் ஸ்னாப்பர்னெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஆமாங்க காசிமேடில் போய் வாங்கினோம் பாருங்க, அந்த மீன் தான். ஆனால் இது கிரே கலரில் இருக்குது. நம்ம வாங்கினது ரெட்டு. ஒயிட் டிப் ரீஃப் ஷார்க், பிளாக் டிப் ரீஃப் ஷார்க் ரெண்டுமே. வாவ் ஷார்க்ஸு. இவங்க ஆக்சுவலி நான் தாய்லாண்டில் நான் வந்து பார்த்தேன் இவங்கள தண்ணி உள்ள. ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் இவ்வளோ பெருசு இல்லை, சின்னது தான் பாருங்க. பிளாக் டிப்பு இவர். இது வந்து ஒயிட் டிப்பு. இது வருது பாருங்க, இது ஒயிட் டிப்பு. அந்த மொனையில் வால் மொனையில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதனால தான் இது பேர் பிளாக் டிப். அது பிளாக் டிப் ஷார்க். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, ஒயிட் டிப்பு. நிறைய ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரியே இருக்குது. இது பாருங்க, கீழே உட்காந்துருக்கு பாருங்கள். ரெண்டு ஒயிட் டிப்பு கீழே உட்காந்துருக்கு.
ரெண்டுமே ஒயிட் டிப்ஸு. தே ஆர் ஹார்ம்ஃபுல், அதாவது ஹார்ம்லெஸ். நம்ம மனுஷங்களெல்லாம் எதுவும் அட்டாக் பண்ணாது. நான் தாய்லாண்ட்லேயே நிறைய உள்ள அண்டர் வாட்டர் நம்ம ஸ்னார்க்லிங் எல்லாம் பண்ணும்போது நிறைய பார்த்தேன். ஆனால் நம்மளை எதுவும் பண்ணலை. தே ஆர் ஹார்ம்லெஸ்ன்னு தான் சொன்னாங்க. பா எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, சரியான சைஸு பாருங்கள். செம்ம பெருசுங்க, ஆல்மோஸ்ட் என் சைஸ் இருக்குது. அங்கே ஒரு ஷார்க் உட்காந்துருக்கு பாருங்க, அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. எல்லாம் மேலே எங்கேயோ போகுதுங்க. ஓ சீ டர்ட்டில். இது வந்து பாருங்க கடல் ஆமை, வயசான ஆமை. பா எவ்வளோ பெருசுங்க அது. பா இருக்கு பாருங்க அந்த ஷார்க்கு, நான் சொன்னேன் இல்லையா, அது இருக்கு பாருங்க. எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க இருக்குது. ஏதோ ஒரு வழியாக போகிற மாதிரி இருக்குது, எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரில. ஓ ஒரு கோய் பாண்டு, ஜாப்பனீஸ் கோய் கொஞ்சம் இருக்குது. ஷார்க் இருக்குது, ஒயிட் ஷார்க்கு. ஓ ஜெயின் கோராமி இருக்குது, ஃப்ளோரான் இருக்குது, கொஞ்சம் கப்பீஸு அது இது நிறைய போட்டிருக்காங்க, ஏதோ மிக்ஸ்டாக இருக்குது. நைஸ். இது பாருங்க, ஏதோ ஒரு வெரைட்டி ஃபிஷ்ஷு. பஃபர் மாதிரி தான் இருக்குது பார்க்க. இதான் அந்த கவு ஃபிஷ்ஷு. என்னடா போஸ் கொடுத்து படுத்துருக்க, அது போயிட்டான், உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அவ்வளோதான், இங்கே முடிஞ்சிருச்சு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சிம்பிளாக முடியும்ன்ட்டு. கிட்டத்தட்ட 1000 ரூபா டிக்கெட்டு. 1000 ரூபா டிக்கெட்டுக்கு இது வர்த்தான்னு சொல்லுங்கள். ஐ திங்க் இது வர்த்தே கிடையாது. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நான் இன்னமும் ஏதோன்னு நினச்சேன் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. நம்ம ஊரை பார்த்தனால எனக்கு அது பிரம்மாண்டமாக இருந்தது. அதை பார்த்ததுனால இது எனக்கு பெருசாக தெரியல. ஐ திங்க் அதனால தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் கண்ணன்.